Welcome students. Now we going to see 8th standard unit 1 1 mark revision poem and supplementary. Okay, unit 1ல இருக்கக்கூடிய poem special hero. இது வந்து memory poem நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய 1 mark நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Find a line from the poem to match the statements given below and write it in the blank. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எந்த poem லைன் வந்து சேம் மீனிங் கொடுக்குதோ அந்த போயம் லைனை வந்து நம்ம இந்த பிளாங்க்ஸில் நம்ம எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம். அதாவது அவர் எப்பயுமே நான் தீமையிலேருந்து பாதுகாப்பார். தீமையிலேருந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எந்த லைன் வந்து அதுக்கு சேம் மீனிங் ரெஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஓகே, இந்த லைன் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான மீனிங்காக ரெஃபர் ஆகுது. ஓகே, செகண்ட் ஒனுக்கு பாருங்கள். ஐ எம் ஸோ லக்கி டு கெட் யூ. அதாவது நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிடுறேன் உங்களை அடைஞ்சதுக்கு, உங்களை பெற்றதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த போயமில் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். How did I get so lucky? How did I get so lucky? இந்த லைன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெஃபர் ஆகுது. தேர்ட் ஒன் பாருங்கள். The affection between us has no end. அதாவது நம்மளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு அதற்கு எப்பவுமே எண்டு கிடையாது அது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ எண்டு, எப்பயுமே அதுக்கு முடிவே கிடையாது, அந்த அன்பிற்கு எப்பயுமே முடிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த லைனை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அப்படிங்கிற வேர்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஒரு மீனிங்காக மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஒர்க் இன் பேர்ஸ் அண்டு ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. அதாவது போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யர் ஃபாதர்ஸ் லவ். ஓகே, இந்த 2 லைன்ஸ் வந்து போயம்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைன்ஸில் பாருங்கள் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த அலிட்ரேஷன் இன் த கிவன் லைன்ஸ். அலிட்ரேஷன் தெரியும், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு வேர்ட் வந்து சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதோ அது அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி கான்சனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். கான்சனன்ட் லெட்டர் ஆர் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த போயமில் பார்த்தோம்னா இந்த லைனில் பாருங்கள். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ்வில். ஓகே, சம்திங் ஸ்பெஷல். ஓகே, எஸ்எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, இதுதான் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ். சம்திங் ஸ்பெஷல், எஸ்எஸ் அப்படின்ட்டு சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்கள். செகண்ட் ஒன், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். அந்த போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரைமிங் வேர்ட்ஸ்னால் அதாவது அந்த போயமோட எண்டிங் லைன்ஸ் வந்து சேம் சவுண்ட்ஸில் முடிகிறது தான் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதில் ரைமிங் வேர்ட்ஸ்னு பார்த்தோம்னா சி மீ, சி மீ ரைமிங் வேர்டு. அதுக்கப்புறம் லவ் எபோவ், இவ் சவுண்டில் முடியுது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நோ, ஹீரோ, ஷோ. ஹீரோ, ஷோ, நோ. நோ அப்படிங்கிறது அங்கே ஓ சவுண்டில் முடியுது, ஓ சவுண்டில் முடியுது. இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் இன் திஸ் போயம். இந்த போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே இது. ஓகே, now we see unit 1 supplementary, the woman on platform number 8 1 mark reviews பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று, சதீஷ் மதர் ஹேண்டட் டு ஹர் சன் டேஸ். அதாவது சதீஷோட அம்மா அவங்க பையனோட கையில் என்ன கொடுத்தாங்க? பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். அதாவது பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட், சி ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், த ட்ரெயின் வுட் கம் அட்
எத்தனை மணிக்கு வரும் ட்ரெயின்? 12 o'clock வரும். 12 o'clock வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், த ஸ்ட்ரேஞ்ச் லேடி கேவ் டேஷ் டு அருண். ஸ்ட்ரேஞ்ச் லேடி என்ன கொடுத்தாங்க அருணுக்கு? வாங்கி கொடுத்தாங்க கேண்டீனில் டீ அண்டு சமோசாஸ். அடுத்து பாருங்கள், அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. சதீஷ் அண்ட் அருண் வேர் டேஷ் இயர்ஸ் ஓல்டு பாய்ஸ். 12 years old boys. ஓகே, மேட்ச் பார்க்கலாம். இப்போ உமன் இன் ஒயிட் சாரீ, அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ட்ரெஸ்டு சிம்பிளி. ட்ரெயின், வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் செகண்டுக்கு. பவுலர் யார்? அருண். சதீஷ், பாய் ஆஃப் சேம் ஏஜ். ஸ்பெக்டக்கல்ஸ், மதர் ஆஃப் சதீஷ். சதீஷ் மதர் தான் ஸ்பெக்டக்கல் போட்டுருந்தாங்க. ஓகே, ஓகே. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். இப்போ பார்க்கலாம். ஐ எம் கிளாட் டு நோ தட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்கிறாங்கன்னா சதீஷோட மதர் சொல்கிறாங்க. சதீஷோட மதர் சொல்கிறாங்க, சதீஷ் மதர். செகண்ட் வேர்ட் பாருங்கள், ஆர் யூ ஆல் அலோன் மை சன். த உமன், அந்த உமன் தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் சொல்கிறாங்க. அதனால் த உமன் தான் இதுக்கு ஆன்சர். ஆர் யூ ஆல் அலோன் மை சனுக்கு. ஓகே, தேர்ட் ஒனுக்கு பாருங்கள், எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூலுக்கு வந்து யார் சொல்கிறா? அருண் வந்து சொல்கிறாரு. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அந்த உமன் கிட்ட. அதுக்கு தேர்ட் ஒனுக்கு வந்து அருண் ஆன்சர். ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள், ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட அருணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்படின்னா இது சதீஷ். ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், குட் பை மதர். குட் பை மதர்னு யார் சொல்கிறாங்க? ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ட்ரெயின்லேருந்து போகிறப்ப ரெண்டு பேருமே யார்? சதீஷும் சொல்கிறாங்க, அருணும் சொல்கிறாங்க. சதீஷ் எழுதுனாலும் ரைட் தான், அருண் எழுதுனாலும் ரைட் தான். இதுக்கு